என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முதலாளி இப்பதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முதலாளி. எங்கடா போயிட்டு இருக்கீங்க? விஜய் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன் முதலாளி. எங்கடா போயிட்டு இருக்கீங்க? இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கேன் முதலாளி. டேய், வண்டி ஓட்டுமெல்லாம் பிளான் பண்ண கூடாதுடா, ஆக்சிடென்ட் ஆயிரும்டா. நாங்க அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கோம் முதலாளி. என்னடா சொல்றீங்க? என்னடா பண்ண போறீங்க? நாங்க இப்ப மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கோம் முதலாளி. நாங்க அங்க உட்காந்து பிளான் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது ஏன்டா கீழே வச்சு பண்ண வேண்டியதானடா? அது என்ன மரத்து மேல போய் ஏறி உட்காந்துருக்கீங்க? இல்ல முதலாளி, யாராவது ஒட்டு கேட்டுருவாங்க முதலாளி. அப்புறமா பிளான் என்னது ஆகுறது? அதனாலதான் நாங்க மேல ஏறி உட்காந்து யாரும் கேட்காம பண்ணோம் முதலாளி. சரிடா, எந்த மரத்து மேலடா உட்காந்துருக்கீங்க? நாங்க மாங்காய் மரத்து மேல உட்காந்துருக்கோம் முதலாளி. மரத்துல நிறைய மாங்காலாம் இருக்காடா? ஆமாங்க முதலாளி, நிறைய இருக்கு. அப்படியாடா? சரிடா. கீழே யாராவது நிக்காங்களாடா? ஆமாங்க முதலாளி, 2 பசங்க கல்ல வச்சுட்டு நிக்காங்க முதலாளி. வீசினானுங்களாடா? இல்ல முதலாளி. ஆமா முதலாளி, வீசிட்டா முதலாளி. போய் தொலைங்கடா மாங்காய் மடையங்களா. உங்களை போய் நம்பி நான் ஒரு பொறுப்பை கொடுத்தேன் பாரு. டேய், அவங்க 2 பேரும் வேஸ்டடா, சரியான மாங்காய் மடையங்கடா. பாரு, இப்ப அதே ஆஸ்பத்திரி அதே பெட்ல சேர்ந்துருக்கானுங்க. அப்படியே முதலாளி, போய் பார்க்கணுமா முதலாளி? ஐயா வேண்டாம், விடுங்கடா. எப்படி போய் தொலைறானுங்க? நம்ம இந்த வேலைக்கு வேற ஆளை போட்டுக்குவோம்டா. ஏய், என்னடா இந்த 4 பசங்களும் காலேஜுக்கு வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, என்னன்னு விசாரிங்கடா. ஆமாங்க சார், நாங்களும் விசாரிச்சோம். பாஸ்கரை தேடி போயிருக்காங்க சார். என்ன 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்களா, அதுக்காக அவங்களை தேடி போயிருக்காங்க சார். அவங்க ஃப்ரெண்டு பாஸ்கரவங்க தேடுறாங்களா. அவங்க தேடி கொடுத்தா 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க போல. அதுக்காக ஆசைப்பட்டு தேடிட்டு இருக்காங்க சார். காலேஜ் கூட கட் அடிச்சுட்டு எல்லா பசங்களும் தேடிட்டு இருக்காங்க சார். இது என்ன பெரிய வம்பா போச்சு? நம்ம கண்டுபிடிக்காம பசங்க கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகளா ஆகும். மேலிடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷரை கொடுப்பாங்களே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே. சார் சார், நம்ம ஊருக்கு ஒரு ஜோசியர் வந்திருக்காராம் சார். அவர் ரொம்ப நல்லா கரெக்டாக சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க. சும்மா பேருக்கா கேட்டு பார்ப்போமா சார்? சரி வாங்க, உங்க ஆசையும் கிடப்பான போய் கேட்போம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சொல்றத பார்த்தா பெரிய வேலை சம்பந்தமா நீங்க கேள்வி கேட்க வந்திருக்கீங்க. நான் 2 கேள்விக்கு தான் பதிலே சொல்லுவேன். அது என்ன கேள்வியோ அதை நீங்கள் கரெக்டாக கேட்டுருங்க. அதுக்கு மேலே நான் பதில் சொல்ல மாட்டேன், என்ன வற்புறுத்தக்கூடாது. சரிங்க சாமி. அவன் உள்ளூரில் இருக்கானா வெளியூரில் இருக்கானான்னு சொல்லுங்க. இருங்க, சோழி போட்டு சொல்கிறேன். அவன் உள்ளூரில் தாங்க இருக்கான். உள்ளூர்லேயே இருக்கான்? எப்படிங்க கணக்கு தெரியாமல் போனான்? சரி, அவன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு மட்டும் சொல்லுங்களேன். இருங்க, சோழி போடுவோம். ஆஹா, ஒரு சோழி உருண்டு போயிடுச்சே. இங்க பாருங்க, இந்த உருண்டு போன சோழி அப்படியே இருந்துச்சுன்னா அவன் உயிரோட தான் இருக்கான். தலைகளாக இருந்துச்சுன்னா அவன் செத்து போயிட்டான். நீங்க போய் பார்த்துக்கோங்க சார். அந்த அவன் தலைமையில் இருக்குது சார். அவனை அப்படியே போய் ஃபாலோ பண்ணி பிடிச்சி அது எப்படி இருக்குது அந்த சோழி பார்க்கணும் சார். ஓகே, வாங்க ஃபாலோ பண்ணுவோம். சார், என்ன ஏன் பிடிச்சிங்க? நான் ஏன் சார் அசையக்கூடாது? டேய் டேய், அசையாதடா. உன் தலையில் ஒரு சோழி இருக்குடா. அது நேராக இருக்கா தலைகளாக இருக்கான்னு பார்க்கணும்டா. அசையாமல் இருக்குடா, நாங்கள் எடுத்துடுறோம்டா. சார், சோழி தான் செய்யுங்க சார், நான் எடுத்து கொடுக்குறேன். ஆடா பாவி, எடுத்து கொடுக்கன்னு சொல்லி திரும்பி அது சோழி கீழே உருண்டு ஓடிட்டு. நான் முதலே சொன்னாடா, ஏன்டா இந்த வேலையை பார்க்குற? போடா. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ஒரு சட்டை கரையை ஒதுங்கி இருக்கு சார். யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ, அது பாஸ்கியோடதா தான் இருக்கும்னு நினைக்கேன். போட்டு தள்ளிட்டானுங்க போல. சரி, இந்த கேஸ் முடிச்சிட வேண்டியதா, வேற என்ன செய்ய? மேலிட இருந்து ப்ரெஷர் வருது பாடி தேட சொல்லி. சரி, போய் தேடுவோம். ஐயா, பாஸ்கர் இருந்துட்டானா? என்னோட 1 கோடி ரூபா போச்சே. இந்த தர அந்த தர எப்பனாலும் தந்துடும் சொல்லலாம் என்கிட்ட வாங்கிட்டு போனேன். இப்ப யாரை போய் நான் கேட்பேன்? யார் அவனை கொன்னான்னு தெரியலையே. நம்ம ஃப்ரெண்ட் பாஸ்கர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சரிடா, இனிமே 5 லட்சம் நமக்கு கிடைக்காதுடா. நம்ம உடனே இனிமே காலேஜ் போக ஆரம்பிச்சிடுவோம்டா. டேய், அங்க என்னடா ஒரே கூட்டமா இருக்கு?
என்னடா போஸ்டர் ஒட்டி இருக்கு? எங்களோட பாடம் விரைவில் வெளிவர இருக்கு. இப்படிக்கு பாஸ்கியா